துவாக்களை பொறுத்த வரைக்கும் குறிப்பிட்ட சமயத்தில் ஓத வேண்டிய துவா என்று அல்லாஹ்வுடைய ரசூல் கற்று தந்திருப்பார்களே, ஆனால் அதில் எந்த டெவலப்பும் செய்யக்கூடாது. அதாவது சாப்பிடும்போது பிஸ்மில்லா சொல்லணும்னு சொன்னாங்கன்னா அவ்வளோதான் சொல்லிக்கணும். அதுக்கு முன்னாடி ஒரு கட்டுரையெல்லாம் வாசித்து பிஸ்மில்லா சொல்லக்கூடாது. ஏன்னு கேட்டால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாத்ரூம் போகும்போது ஓதுற துவா, தூங்கும்போது ஒரு துவா, எந்திரிக்கும் போது ஒரு துவா அப்படின்னு சில துவாக்களை கற்று தந்தாங்கன்னு சொன்னால் அந்த சந்தர்ப்பத்துக்காக ஓதக்கூடிய துவாவில் நாம் எதனையும் சேர்த்துடக்கூடாது. சேர்த்தா என்னவாயிரும்னு கேட்டால் பிதத்தாயிரும். ஒரு சஹாபிக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூங்கும் போது ஓத வேண்டிய துவாவை கற்றுக் கொடுப்பார்கள். அது ஒரு பெரிய துவா. அந்த துவாவுல ஓ நபி கல்லதி அரசல்தங்கிற ஒரு வாசகமும் இடம்பெறும். மனப்பாடம் பண்ண சஹாபி என்ன செய்வார், அந்த துவாவை நான் சரியா மனப்பாடம் பண்ணியிருக்கிறேனான்னு சொல்லி ரசூல்லாட்ட ஒப்பு வைப்பார். அந்த ஒப்பு வைக்கும் பொழுது நபியிக்கங்கிற வார்த்தையை ரசூலிக்கன்னு மாத்திருவார். கருத்துல ரெண்டுமே ஒண்ணுதான். ஆனா ரசூல் என்ன செய்யறாங்களா சொல்லக்கூடாது. ஓ நபி கல்லதி நான் சொன்னபடி சொல்லு, ஓ நபி கல்லதி அரசல்தன்னு சொல்லுங்கிறாங்க. அப்ப ரசூல்லா ஒரு நேரத்தில் ஓதணும்னு கற்று தந்தாங்கன்னு சொன்னா அதுல சேர்க்கிறது கூடாது. அப்ப அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் உள்ள டெவலப்மெண்ட் மார்க்கத்தில் தடுக்கப்பட்டிருக்கிறது. அது இல்லாம சும்மா நீங்களா ஓதலாம்னு எவ்வளவு துவாக்கள் இருக்கிறது. சந்தர்ப்பங்களில் ஓதணும்னு இல்லாம பொதுவாக ஓத வேண்டிய துவாக்கள் இருக்கிறது. அதுல நீங்க என்ன வேணாலும் சேர்த்துக்கலாம். அந்த அந்த அதுக்கு கூட குறைய இப்போ ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா என்பதுல எல்லா நேரத்திலையும் கேட்குறீங்க. அது விரும்பின நேரத்துல எல்லாம் கேட்குற துவா. நீங்க துன்யாவில் நல்லதை தான் இருக்குதுல, துன்யாவில் நல்லதை கொடுங்கிற இடத்துல நீங்க இன்னும் சேர்த்துக்கலாம். துன்யாவில் செல்வத்தை கொடு, துன்யாவில் கல்வியை கொடு, துன்யாவில் அழகிய பொறுமையை கொடு அப்படின்னு சொல்லி நீங்கள் என்னென்ன துன்யாவில் அழகானது என்று கருதுகிறீங்களோ அதெல்லாத்தையும் கேட்டுக்கலாம். அதுக்கு தடை இல்லை. நீங்கள் ஒரு நவீன காலத்தில் இத்தனை படிப்புகள் இருக்கு, எல்லாம் அந்த டாக்டர் படிப்பில் டாக்டர் சீட் இடம் கொடுன்னு கேட்குறீங்க. இதெல்லாம் துவாவில் இருக்குமா? நம்மளா தான் கேட்டுக்கிறேன்னு ஹதீஸில் கேட்கப்பட்டிருக்கு. அதில் நவீன காலத்தில் எவ்வளவோ பிரச்சனைகள்லாம் இருக்கு. அந்த விஷயமாக நீங்கள் எல்லாட்ட என்ன செய்வீங்க, கோரிக்கை வைப்பீங்க. வச்சுட்டு போங்க, என்ன வேணாலும் வச்சுட்டு போங்க. பாவமான விஷயமா இருக்கக்கூடாது. மற்றபடி விரும்பின எதை வேணாலும் எல்லாட்ட கேட்கலாம். கற்று தந்த அந்த சந்தர்ப்பங்களில் ஒரு துவாவில் சேர்க்கக்கூடாது. அதான் அளவோடு.